இப்போ நம்ம பார்க்க போகிறது SRE 2400 அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் 2400. engagement to review financial statement. Engagement to review historical financial statement. This standard is applies to practitioner is engaged to perform review of historical informations, and the practitioner is not the auditor of the entity's historical financial statements. applicable என்ன சொல்றாங்கன்னா, practitioner is engaged to review financial statement, historical financial statements, and practitioner is not a statutory auditor of the historical financial statement. So this is applicable. So what is applicable? What is not applicable? Quarterly review engagement is not applicable. That is, quarterly review engagement is interim financial information. So this is covered by the SRE 2410 because the review is performed by the entities auditors. Example you can easily understood. நீங்க பாருங்க, ஒரு ஏபிசி லிமிட்டட்ல மிஸ்டர் எக்ஸன் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க சொல்லி ரிவ்யூ பண்ண சொல்லி. அப்போ அவர் என்ன இருக்கக்கூடாது, யூ இஸ் நாட் அ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் தி சேம் கம்பெனி பிஃபோர் அப்ளைங் பேட் ஃபினான்ஸ். அப்போ 2400 applies if the statutory auditor performs the quarterly review. If the statutory auditor performs the quarterly review, 2410 applies. பட் இது வந்து யாருக்கு அப்ளை ஆகும்? 2400 என்ன ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, யாராவது ஏபிசி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை என்ன செய்கிறாரு, ரிவ்யூ பண்ணுறாரு. அப்போ ரிவ்யூ பண்ணும்பொழுது 2400வும் அதே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரே குவார்டர்லி ரிவ்யூ, அப்போ இன்டரிம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்போ ரிவ்யூ பண்ணும்போது அதுக்கு என்ன வந்து 2410 வந்து. அப்போ இது இடத்துல வந்தபோது ரிவ்யூ தான் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்ஸ் டு ரிவ்யூ, ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ப்ராக்டிஸ்னர், நீங்கள் ஆடிட்டர்ன்ற வேர்டு என்ன செய்யணும், ப்ராக்டிஸ்னர்னு சொல்லுங்க, நாட் ஆடிட்டர், லிமிடெட் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எஸ்ஆர்இ எப்போது பொருந்தும்? ஒரு ப்ராக்டிஸ்னர் நிறுவனத்தின் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஸை ரிவ்யூ செய்ய நியமிக்கப்பட வேண்டும். அவர் அந்த நிறுவனத்தின் ஸ்டாச்சுட்டரியாக இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் பொருந்தாது அப்படின்னா, குவார்டர்லி ரிவ்யூ செய்தால் இது பொருந்தாது. அதுக்கு எதுதான் பொருந்தும்? 2410 தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆடிட் அண்டு ரிவ்யூ. ஆடிட்டுக்கும் ரிவ்யூக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் பொறுத்த வரைக்கும் ஆடிட் வந்து நிறைய டைம் எடுத்துக்கும், ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கு குறைவான நேரம் எடுத்துக்கும். அதான் டைம் இஸ் மோர் அண்ட் லெஸ். ப்ரொசீஜர்ஸ், ஆடிட் பார்க்குறதுக்கு டீட்டெயில்டு ப்ரொசீஜர்ஸ், டீட்டெயில் டெஸ்டிங்ஸ்லாம் தேவைப்படும். ஆனால் ரிவ்யூக்கு வந்து இன்கொயரி அண்ட் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அஷ்யூரன்ஸு ரீசனபிளி ஹை அண்ட் மாடரேட் லிமிட்டெட். அஷ்யூரன்ஸ் சர்வீசஸ், ஏன்னா அப்ரோப்ரியேட் ஆடிட் அஷ்யூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்யூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கணும், இது வந்து மாடரேட்டாக இருக்கணும். ஒப்பீனியன், கண்டிப்பாக நீங்கள் ஆடிட்டில் வந்து பாசிட்டிவ் அஷ்யூரன்ஸ் தான் நீங்கள் தரணும். பட் இந்த இடத்துல நெகட்டிவ் வந்து சரி, ரிவ்யூவில் வந்து நெகட்டிவ் அஷ்யூரன்ஸ் கூட தரலாம். ரிப்போர்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக தான் இருக்கணும். நத்திங் ஹேஸ் கம் டு அவர் அட்டென்ஷன்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்வேஸ் எஸ்ஏ தான் வரும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ், இது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் வரும். பட் ஐசிஏ எக்ஸ்பெக்டட் என்ன டிஃபரன்ஸ் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஆடிட் பொறுத்த வரைக்கும் ஆடிட் அப்டைன்ஸ் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் through extensive procedures and expresses positive assurance. Example, in our opinion, the financial statements
தமிழ்ல சொல்றாங்கல்ல, ரிவ்யூ ப்ராக்டிஸ்னர் தான் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க சொல்றாங்க இல்லையா. திருப்பி ஒரு ரிவிஷன் நம்ம வரேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்இ 2400 எப்போது பண்ணணும்னா, ப்ராக்டிஸ்னர் ஒரு நிறுவனத்தின் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ரிவ்யூ செய்ய ரிமைண்ட் பண்ணணும். அந்த நிறுவனத்தின் ஸ்டாச்சுட்டரியாக இருக்கக்கூடாது. குவார்டர் ரிவ்யூ செய்தால் அது எஸ்ஆர் 2410 போடணும்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அதிகம், இது டைம் குறைவு. ரீசன்ட் அசூரன்ஸு, மாடரேட் அசூரன்ஸு, பாசிட்டிவ் அசூரன்ஸ், நெகட்டிவ் அசூரன்ஸு, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, நத்திங் ஹஸ் கம் டு அவர் அட்டென்ஷன், எஸ்ஏ அண்ட் எஸ்ஆர்இ. இதுதான் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ICA expected difference in auditor appearance, appropriate audit evidence to express opinion, positive assurance தான் இருக்கணும். In our opinion, financial statements are give true and fair view. Review பொறுத்த வரைக்கும் practitioners reviews only. It is less time inquiry and analytical procedures. Moderate assurance, it's limited. Nothing has come to our attention that causes us to believe that the financial statement is materially misstated. And what are the keywords? Negative assurance, positive assurance, practitioners, analytical procedures, இதெல்லாம் இந்த வேர்டாக இருக்கும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் வந்து அதிக நேரம், அதிக டெஸ்டிங், அதிக ப்ரொசீஜர்ஸ், அதிக எவிடன்ஸ், ரீசன் அசூரன்ஸ். ஆனால் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் குறைவான டைம், குறைவான இன்கொயரி, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், மாடல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றாங்க. அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளையண்ட் and relationship and review engagements. Unless required by law or regulations, the practitioners shall not accept review engagement. No rational purpose. Practitioner is not satisfied that there is rational purpose. Review is appropriate. Example: client asked for review only to hide fraud. Client asked for review only to hide fraud. Reject the engagement. For no rational purpose. What is the rational purpose? Practitioners is not satisfied that there is rational purpose. Review is appropriate. அப்போ ரேஷ்னல் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு அந்த இடத்துல ரேஷ்னல் அப்படின்றது வந்து டு ஹைடு ஃப்ராட். அப்போ இந்த ரிவ்யூவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடை வந்து ஹைடு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளையன்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிவ்யூ அக்ரிமெண்ட்ஸில் வந்து எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னா, ப்ராக்டிஷனர்ஸ் பிலீவ்ஸ் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் கேனாட் பி கம்ப்ளைட் அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவிங் ஓன் பிரதர்ஸ் கம்பெனி, அந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, வாய்ப்பு இல்லையே. ஏன்னா தன்னுடைய ஓன் பிரதர்னும் போது நீங்கள் வேணும்னா கூட தப்பான ரிப்போர்ட் தரலாம், உங்கள் ஃபேவராக தரலாம் இல்லையா. அப்போ இண்டிபெண்டன்ஸ் கேனாட் பி கம்பேர்ட் வித் பிகாஸ் ஆஃப் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இன்ஃபர்மேஷன்ஸ் அன்அவைலபிள். Information required for review is unavailable or unreliable. So books of accounts is missing.
இதெல்லாம் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெகிரிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட்டுடைய நேர்மை, இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நேர்மை வந்து டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இது அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளையன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லிமிடேஷன் ஆன் ஸ்கோப், மேனேஜ்மெண்ட் restricts view procedures. Examples: management refuses access to inventory records. Practitioner expects disclaimer opinion. So this engagement should not be accepted. அப்போ அந்த மாதிரி லிமிடேஷன் ஆன் ஸ்கோப்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்போ இதில் பாருங்க ரேஷனல் பர்பஸு, இண்டிபெண்டன்ஸு, இன்டெகிரிட்டி, ஸ்கோப் லிமிடேஷன், அன்ரிலையபிள் இன்ஃபர்மேஷன்ஸ், தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் which affects the client relationships, which affects acceptance and convenience of client's relationship and review engagements. அப்போ இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் acceptance and convenience of client relationship and review engagement. அப்படிதான் சொன்னேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் acceptance and convenience of client's relationship and review engagement அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாயிண்ட். அப்போ ப்ராக்டிஷனர் என்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் தப்பாக போயிடும். எந்தெந்த சுச்சுவேஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு காரணமே இல்லை, இண்டிபெண்டன்ஸ் இல்லை, ரெக்கார்டு கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் நம்பிக்கை இல்லை, ஸ்கோப் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஷுட் நாட் அக்செப்ட் த ப்ரொசீஜர்ஸ் இல்லையா. ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அக்செப்டன்ஸ், பிஃபோர் அக்செப்டிங் த என்கேஜ்மெண்ட் ஷில் டிட்டர்மைன் வெதர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். நாட் ஓன்லி இது, ஒரு எந்த ஒர்க்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் அண்டர் அக்செப்டபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் மூலமாக இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் ப்ளஸ் இண்டிஏஸ் இருந்துச்சுன்னா சந்தோஷம். மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அக்னாலஜஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபேர் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல் நெசசரி ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் financial statements are free from material misstatements, providing practitioner records, documents, additional information, unregistered access to employees. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீ கண்டிஷன்ஸ் அக்செப்ட் த ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பென்சஸ். அப்போ அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டு எம்ப்ளாயீஸ், ஃபேர் ப்ரெசன்டேஷன்ஸ், access to easily access to records, if it is there no problem. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சஸ் if preconditions are not met. ஸோ ஒருவேளை ரெஸ்பான்ஸ் இல்லை, practitioner shall discuss with the management or those who charge with the governance if changes cannot be made or do not accept the engagement unless directed by the law. Practitioner to discuss with the management if not satisfied any matter in preconditions. If changes cannot be made to satisfy practitioners as those matters, practitioners not to accept engagement unless required by law or regulations. If discovered after the engagement, ஒருவேளை நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டீங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணி யார்கிட்ட தோஸ் விசாரிச்சுன்னா டிசைடு வெதர் கண்டினியூ ட்ரா ஆர் மாடிஃபை ரிப்போர்ட். என்ன பண்ணுங்க, ஒன்று கண்டினியூ பண்ணலாமா இல்லை வித்ட்ரா பண்ணலாமா மாடிஃபை பண்ணலாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். இப்போ ப்ரீ கண்டிஷன் என்னது, எஃப்ஆர்எஃப் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா, எஃப்எஸ் ஃபினான்ஷியல் எப்போ போயிருப்போ அவங்க தான் ஏற்றுக்கணும், இன்கம் கண்ட்ரோலில் அவங்க தான் வச்சுருக்கணும், ப்ராக்டிஸுக்கு அனைத்து ரெக்கார்டுகளையும் வழங்க வேண்டும், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவங்க கிளியராக சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ். ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ்னர் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ், அண்டர்ஸ்டாண்ட் த அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ், engagement letters, analytical procedures, obtain financial statements, discussing with the management, read minutes of shareholders and meetings, and obtain representations.
இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கணுமான்னு கேட்டால் எஸ். ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ்னு பார்த்தா ஆடிட்டர் வந்து should understand the business, nature of business, communicate with tools with governance, use analytical procedures, express opinion, understand the accounting systems, obtain financial statements, read the minutes of shareholders, obtain written representations. These are the basic things. இன்கொயரி கண்டிப்பாக இன்கொயரி நீங்கள் அப்படின்னா அந்த இன்கொயரி என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கொயரி should including accounting policies, material assertions, contingencies, commitments, disposal of assets, board decisions. இது எல்லாமே வந்து உங்களோட இன்கொயரி should include board resolutions, contingencies, commitments, disposal of assets, accounting policies, material assertions, board decisions. Examples: ask management have any lawsuits arise after year end, any related party transactions. இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். Keywords: analytical procedures, written representations, minutes and accounting policies. தமிழில் சொல்ல போனால் ஒரு ப்ராக்டிஸில் வந்து பிஸ்னஸை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் செய்ய வேண்டும், போர்டு மினிட்ஸை படிக்க வேணும், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் தர வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரொசீஜர்ஸ்குள்ளே போக முடியாது. ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். பிஸ்னஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், ஸோ யூஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ரீட் த மினிட்ஸ், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன், கம்யூனிகேஷன் வித் தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ். Practitioners will perform inquiry and analytical procedures to obtain sufficient appropriate audit evidence. Designing and performing procedures. In designing, practitioners will perform inquiry and analytical procedures to obtain sufficient appropriate audit evidence. Focus should be on areas where material misstatement is likely. இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் எந்த இடத்துல வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து அரைஸ் ஆகுதோ அங்கே வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால் என்கொயரி எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி இன்க்ளூட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஷல் எக்ஸ்பிளைன் accounting estimates, related parties, significant transactions, journal entries, year-end adjustments, fraud, non-compliance with laws, going concerns, subsequent events, commitments and contingent liabilities. அப்போ நல்லா கவனிங்க. மேனேஜ்மெண்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவது அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸு, ரிலேட்டட் பார்ட்டிஸ், சிக்னிஃபிகண்ட் என்ட்ரிஸ், journal entries, year-end adjustments, fraud risk factors arises, non-compliances of law, going concern, subsequent events, commitment and contingent liabilities. Example: large journal entry possible on 31st March. அப்போ இங்கே ஏதாவது மிஸ்டேக் மிஸ்டேக் நடந்திருக்கும். Practitioners, why was this adjustment has been made? அப்போ ஒரு கேள்வி வருமா இல்லையா? டக்குன்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் 31 போடுறோம்னா அப்போ எங்கேயோ நடந்திருக்கு தப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா inquiry, analytical procedures, going concern, fraud related parties, subsequent events, significant transactions and commencements, contingent entries, going concerns. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். ப்ராக்டிஸ்னு இன்க்வரி மூலம் கேட்கணும். ரிலேட்டட் பார்ட்டி, ஃப்ராடு, கோயிங் கன்சர்ன், லியர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் events. Practitioner reports shall contain title independent practitioner review. அப்போ address is required. Introductory paragraph. Identify financial statements reviewed, mentioning reporting period, management responsibility, preparation of financial statements. Practitioner responsibility: express conclusion on financial statements. அப்போ என்னோட எக்ஸ்பிரஷன் தான் நான் சொல்ல முடியும், கன்க்ளூஷன் தான் நான் செய்ய முடியும், ரிப்போர்ட்டில் சொல்ல முடியும் அப்படின்னா. அப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரிவ்யூ, நான் என்னென்ன ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க. ரிவ்யூ மென்ஷன் review is limited assurance. Procedures consist mainly inquiry analytical procedures. Procedures are substantially less than audit, therefore practitioner does not expect audit opinion analysis. கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அஷ்யூரன்ஸ் தான் நான் தர முடியும். எக்ஸாம்பிள்: பேஸ்ட் அவர் ஒப்பீனியன், நத்திங் ஹஸ் கம்ஸ் டு அவர் அட்டென்ஷன்ஸ் தட் காசஸ் டு பிலீவ் தட் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட். அதர் கண்டென்ட்ஸ் applicable prepare of ethical complaints, date, signatures and place.
What are the keywords of IC exam? பாருங்க, limited assurance, inquiry, analytical procedures, negative assurance, nothing has come to our attention, no audit opinion, historical financial information, applicable reporting, financial reporting framework, management responsibility, practitioner responsibility. So, இப்போ the கேள்வி பாருங்க, XY is appoint Mr. A to review financial statements of historical financial statements. During the engagement, management refuses access to inventory records and bank information. What Mr. A should do? Under SRE 2400, where the management imposes limitations on the scope of practitioner's work, such that sufficient appropriate audit evidence cannot be obtained, and the practitioner expects to disclaim the conclusion, the practitioner shall not accept the engagement, or if the limitation arises after the acceptance, discuss matter with the management and determine whether it is appropriate to continue or withdraw unless required by law or regulations. அப்போ வந்து ஈஸி ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ரேஷனல் பர்பஸ், இண்டிபெண்டன்ஸ், எஃப்ஆர்எஃப், ஸ்கோப் நாட் ரெஸ்ட்ரிக்டட், ஜென்ரல் பர்பஸ், பிராக்டிஷனர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் லிமிட்டட் அஷூரன்ஸ். இதுதான் அடிக்கடி கேட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாடமாக கருதப்படுகிறது. தேங்க்ஸ்.